வெல்கம் டு ப்ராஃபிட் பண்டர் சேனல். நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல பயன்படுத்தி நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட மண்டேக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ டிரா பண்ண போறோம். இந்த லெவல்ஸ நம்ம டிரா பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்டின்னா, நம்ம எதுக்காக மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோவ பயன்படுத்தணும் ட்ரேடிங்க்கு, அத பத்தின ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துர்றேன். அண்ட் நீங்க வந்து நம்ம சேனல புதுசா பார்க்குறவங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல், ஆர்டர் ஃப்ளோ எப்படி பார்க்கணும்னு தெரியாது. நம்ம சொல்ற லெவல்ஸ்லாம் உங்களுக்கு புரியாம இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நம்ம சேனல்ல ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோவோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல், வால்யூம் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ்ன்னு சொல்லிருக்கும். நம்ம சேனலோட ஹோம் பேஜ்லயே இருக்கும். நீங்க ஹோம் பேஜ் கிளிக் பண்ணீங்கன்னா, அப்புறம் ஃபர்ஸ்ட்லயே அந்த வீடியோ தான் வரும். 1 மணி நேரம் 15 நிமிஷம் அந்த ஒரு வீடியோ. இத வந்து நீங்க ஃபுல்லா பார்த்துட்டீங்கன்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல்னா என்ன? வால்யூம் ப்ரொஃபைல்னா என்ன? ஆர்டர் ஃப்ளோ என்னன்றத நீங்க வந்து கிளியரா பார்த்துரலாம். நான் வித் நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஸ்லைடோட வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கும். அத போய் பார்த்துருங்க. ஓகேவா? இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டீங்க அப்டின்னா, நான் டெய்லி YouTubeல அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். ஓகேவா? ஸோ அத என்ன பண்ணுங்க, இந்த சண்டே டைம் இருக்கிறதுனால அத வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஒரு டிஃபரன்ஸ் நம்ம வந்து பார்த்துரலாம். ஓகேங்களா? அதாவது நம்ம எதுக்காக மார்க்கெட் ப்ரொஃபைலையும், ஆர்டர் ஃப்ளோவையும் பயன்படுத்துறோம். அதாவது நானுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கட்ட காலத்தில வெறும் கேண்டல்ஸ்டிக் சார்ட், பிரைஸ் ஆக்ஷன் தான் வந்து போயிட்டு இருந்தேன். நம்ம அங்கருந்து ஒரு எஸ்எம்சி வந்து தாவலாம்னு நான் வந்து முயற்சி பண்ணேன். பட் எஸ்எம்சிலயுமே வந்து அ நல்லா தான் இருக்கும். ஓகேவா? எஸ்எம்சி வந்து நான் தப்புன்னு சொல்ல வரல. அதுவுமே சூப்பரான ஒரு கான்செப்ட் தான். நல்லா படிச்சீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். பட் அதிலயுமே வந்து ஒரு சில டிராபேக்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அதாவது சில டைம் நம்ம வந்து கெஸ் பண்ற மாரி இருக்கும். நீங்க வந்து அது படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கெஸ்ஸிங்ல நம்ம தப்பிக்கணும் அப்டின்னா, ஒரே வழி நமக்கு ரியல் டேட்டா நமக்கு வந்து கிடைக்கும். ரியல் டேட்டானா நம்ம வந்து விஷுவலா ஒரு பிக்சர் நமக்கு குடுக்கணும். அப்டி குடுத்துச்சுன்னா, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ட்ரெண்ட வந்து எமோஷனலா முடிக்கலாம்ன்றத நான் என்ன பண்ணேன்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல்லேருந்து ஆர்டர் ஃப்ளோவும் பயன்படுத்தினா கத்துக்கலாம்ன்றது எனக்கு வந்து ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர். அதுக்கப்புறம் அத யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப நான் வந்து உண்மையிலேயே மார்க்கெட் வந்து நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இது வந்து எல்லாருக்கும் பயன்படும்னு நெனைக்கிறேன். அதனால கண்டிப்பா இது வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ டைம் இருக்கும்போது நீங்க படிங்க. நீங்க வந்து உடனே போய் கத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது என்ன எதுக்காக நான் வந்து என்ன பண்றேன், ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நார்மல் கேண்டல்ஸ்டிக் எடுத்துப்போம். சரிங்களா? கேண்டல்ஸ்டிக் எடுத்துட்டு, ஒரு ஜெனரலா இப்ப நம்ம வந்து ஒரு மண்டே ட்ரேட் பண்ண போறோம். அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் லெவல் டிரா பண்ணா என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து போயிட்டு ஒரு ஸ்விங்கோட ஹை டிரா பண்ணுவோம். அதுக்கப்புறம் மார்க்கெட்ல கூட ஒரு ஸ்விங் லோ மார்க் பண்ணுவோம். ஓகேங்களா? இது வந்து நமக்கு எல்லாமே பண்ணக்கூடிய ஜெனரல் டாபிக். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வேற எங்கெல்லாம் ரெஃபரன்ஸ்க்கு நம்ம பார்த்து டிரா பண்ணுவோம் இல்லையா? ஸோ நான் என்ன பண்றேன்னா, ரொம்ப சிம்பிளா டிரா பண்ணிக்கிறேன். மார்க்கெட் வந்து இங்க ஒரு டைட் ரேஞ்ச் போட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த டைட் ரேஞ்ச நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் 1. 2வது வந்து பார்த்தோம்னா, இப்போ ரீசென்ட்டா இங்க வந்து ஒரு அக்குமுலேஷன் வந்து போட்டுருக்கோம். சரி அக்குமுலேஷன் இல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் பண்ணி போட்டுருக்கோம். நான் வந்து இதையும் டிரா பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா நம்ம இன்னும் சூப்பரா எதுல பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, சார்ட்ட வந்து ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இன்னும் கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஓகேங்களா? சோ கரெக்ட்டா வந்து போட்டுருக்கேன் பாருங்க. ஒரு சைட்வேஸ் வந்து போயிருக்கா? அத மார்க் பண்ணிட்டோமா? 2வது இந்த ஒரு ரெட் கலர் கேண்டில் இருக்கான் பார்த்தீங்களா? நான் ஜூம் பண்றேன் இன்னும் கொஞ்சம். இந்த ரெட் கலர் கேண்டிலோட ஹை அண்ட் லோக்குள்ள தான் மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு? 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3, 4, 5 மணி நேரமா சுத்திட்டு இருக்குது. ஆக்சுவலா வந்து லாஸ்ட் ஒரு 15 நிமிஷம். ஒரு 4 மணி நேரம், 15 நிமிஷம் என்ன பண்றான் உங்களுக்கு? ஒரே கலர் ஜோன்ல சுத்திட்டு இருக்கான். கரெக்ட்டா? அப்ப என்ன பண்ணுவோம் நம்ம? இந்த மாரி டைட் ரேஞ்ச் இருக்கிறத ஒரு ஜோனா மார்க் பண்ணுவோமா? ஆக்சுவலா நான் இந்த மாரி தான் மார்க் பண்ணி நான் வந்து பிளான் பண்ணிப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இப்ப இந்த பாட்டம் வந்து திரும்பிச்சு பார்த்தீங்களா? இந்த ஜோன் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஒண்ணு, அப்படியே இப்படி மார்க் பண்ணிப்போம். ஓகேவா? இத நம்ம எடுத்து விட்டுறலாம். இப்ப நம்ம என்ன பண்ணியாச்சு ஒரு சப்போர்ட், ஒரு ரெசிஸ்டன்ட் அதேபோல இன்டர்மீடியேட்ல ஒரு லைன் வந்து கிடைச்சிருக்கு. ஓகே. நம்ம இதெல்லாம் ஜெனரலா நம்ம பண்ணக்கூடிய விஷயம் பிரைஸ் ஆக்ஷன்ல. இப்போ உங்களுக்கு மார்க்கெட் வந்து இங்க இருந்து திரும்பிட்டான். ஓகேங்களா? இப்ப மறுபடியும் மார்க்கெட் இங்க வந்துட்டு இப்படி திரும்புவானா? அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டின் மார்க் நமக்கு என்ன தெரியாது. ஆன்ஸர் தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரே ஒரு கெஸ்ஸிங் தான். என்ன கெஸ்ஸிங்னா, ஓகே மார்க்கெட் வந்து இங்க விக் வச்சுட்டு ஒரு கிரீன் கலர் பாடி வந்து நல்லா ஸ்பைக் ஆயிருக்கு. அப்போ பையர் வந்து உள்ள வந்துட்டான் அப்படின்றத ஒரு கெஸ்ஸிங் எடுப்போம். 2வது என்ன பண்ணுவோம்? இந்த மாரி வால்யூம் வந்து கீழ வர கேலோட சைஸ் வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதனால வால்யூம் டிப் ஆனதுனால மார்க்கெட் வந்து திரும்ப போகுது அப்படின்றத நீங்க வந்து ஒரு முடிவு எடுக்கலாம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விக் வந்து பெருசா வச்சிருக்கான் அப்படின்றத நீங்க வந்து கணக்கு பண்ணுவீங்க. ஓகேவா? ஆனா, இதே சார்ட்ட நீங்க வந்து ஆர்டர் ஃப்ளோல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து உண்மையான பிக்சர் தெரியும். நான் ஜஸ்ட் ஷோ பண்றேன். ஆர்டர் ஃப்ளோ சார்ட்க்கு நான் மாத்திட்டேன். மாத்துனதுக்கப்புறம் ஜூம் இன் பண்றேன் பாருங்க. இது வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங் வொர்க் இருக்காது. ஓகேங்களா? அங்க என்ன பண்ணியிருக்கான் பாருங்களேன். இந்த கேண்டலோட டாப்ல வந்து இவ்ளோ பெருசா ஃபால் ஆனான் பார்த்தீங்களா? இந்த டாப்லலாம் வந்து பாருங்களேன், வால்யூமே பெருசா கிடையாது. ஆனா, இந்த பாட்டம் வந்து பாருங்களேன், இந்த இடத்துல அதாவது நம்ம ஒரு சப்போர்ட் வரைஞ்சோம் பார்த்தீங்கன்னா, அந்த சப்போர்ட்க்கு நியர் பை பார்த்தீங்கன்னா, பல்க்கா 2 பக்கமும் வால்யூம் ஹெவியா வந்திருக்கு. அதாவது செல்லர்ஸும் மார்க்கெட்ட கீழ கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கானுங்க. பையர்ஸும் மார்க்கெட்ட கீழ விட விடாம முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன தெரியுது? இந்த ஒரு சப்போர்ட்ல வந்து ஒரு பையிங் ரியாக்ஷன் தெரியுது. அதே போல என்ன பண்றான் உங்களுக்கு, விக்ல தான் ஹெவி வால்யூம் வர ஆரம்பிச்சிருக்கான். ஸோ இங்கே நமக்கு என்ன தெரியுது? ஒரு விதமான அப்சார்ப்ஷன் தெரியுது. அதாவது செல் வால்யூம பையர் என்ன பண்றான்? அப்சார்ப்ஷன் பண்றான். பட் என்ன பண்ணல அவன்? இங்க வந்து வின் பண்ணல பையர். அப்ப திரும்பவும் என்ன பண்றான்? அடுத்த கேண்டிலுமே வந்து ஃபைட் பண்ணலாம். தெரியுதா உங்களுக்கு? 2 பக்கமும் வால்யூம் ஹெவியா இருக்கும். அண்ட் இங்கேயும் என்ன பண்றான் உங்களுக்கு? 2 பக்கமும் சண்டை போட்டுட்டு இருக்கான். அண்ட் இங்க வந்து பாருங்க, கம்ப்ளீட்டா மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னா, ஆக்சுவலா இந்த இடத்துல கண்டிப்பா என்ன பண்றான் உங்களுக்கு? ஒரு அப்சார்ப்ஷன் தெரியுது. செல்லர் என்ன பண்றாங்க? உள்ள மாட்டிக்கிட்டு பையர் வந்து கொஞ்சம் வின் பண்ணியிருக்கானுங்க. ஆனா அவனும் கம்ப்ளீட்டா வந்து முடியல. ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட்டா அவன் எங்க தான் வின் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கிரீன் கேண்டில்ல. இந்த கேண்டில் என்ன பண்றான் உங்களுக்கு? எல்லா செல்லருமே வந்து உள்ள ட்ராப் பண்ணி, ஒரு பெரிய வால்யூம் போட்டு என்ன பண்றான் உங்களுக்கு மார்க்கெட்ட?
நல்லா ஜோனுக்கு மேல கொண்டு போயிட்டு முடிக்கும். ஸோ இதுதான் வந்து கன்ஃபர்மேஷன். அதாவது நெக்ஸ்ட் கடையில என்ன பண்றான் உங்களுக்கு, அதே வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. இங்கேயுமே என்ன பண்றான் உங்களுக்கு அக்ரெசிவ் இருந்து உள்ள வந்துட்டு, ஓகே நான் தானே இன்னும் மார்க்கெட் இல்லைன்னு சொல்லிட்டு கிளியர் கட்டா காமிக்கிறான். ஸோ ஒரு டிஃபரன்ஸ் என்ன பாருங்களேன். நமக்கு மார்க்கெட் கீழ வரும்போது இங்க ஹெவி வால்யூம் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அப்போ இங்க வந்து மார்க்கெட் என்ன பண்ண போகுது, ஒரு ரியாக்ஷன் குடுக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. இங்க ஒரு அப்சார்ப்ஷன், இதுல ஒரு அப்சார்ப்ஷன். அதே சமயம் இங்க கொஞ்சம் அப்சார்ப்ஷன். எல்லாமே அப்சார்ப்ஷன். அதாவது என்ன பண்றாங்க, அக்ரெசிவ் செல்லர்ஸ லிமிட் பையர் என்ன பண்றான், அப்சார்ப் பண்றான். மொத்த செல் வால்யூம் என்ன பண்றான், லிமிட் பையர் அவன் லிமிட் ஆர்டர் போட்டு, போட்டு, போட்டு அப்சார்ப் பண்ணி கடைசியா வந்து இங்க வின் பண்ணிட்டான். இப்போ நீங்க வந்து கெஸ் பண்றதுக்கும், அப்சார்ப்ஷன் நடந்து மார்க்கெட் வந்து வின் பண்றதுக்கும் அந்த இந்த டிஃபரன்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? நமக்கு இந்த விஷுவலைசேஷன் மெத்தட் தான் நம்ம ட்ரேடிங்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? நான் வந்து இத வந்தோனே இந்த மாரி வந்து மார்க்கெட் திரும்பிடும்னு நான் வந்து சொல்ல விரும்பல. கொஞ்சம் நீங்க வந்து பிராக்டிகல் ஸ்டெப்ஸ் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த செட்டப் எல்லாமே கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு டிஃபரன்ஸ் வந்து எல்லாருக்குமே காமிக்கணும்னு நெனச்சேன். ட்ரேடிங்ல வந்து நீங்க என்கிட்ட தான் கத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. YouTubeல நெறைய கன்டென்ட்ஸ் வந்து நெறைய பேர் போட்டுருக்காங்க. அதெல்லாம் போய் பாருங்க. கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படி ஒருவேள உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டா வேணும்னா, நம்மளோட கிளாஸஸ் இருக்கு. நீங்க வந்து அத ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படி மத்தபடி நீங்க YouTubeல பார்த்து நீங்க வந்து உங்களோட நாலேட்ஜ் வந்து டெவலப் பண்ணிக்க முடியும். பட் ஆர்டர் ஃப்ளோல உங்க ட்ரேடிங்க்கு வந்து பயன்படுத்திங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். விஷுவலா நீங்க பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ நான் வந்து இப்ப உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோவ நான் காமிச்சுட்டேன். இது எந்த அளவுக்கு நமக்கு டிஃபரன்ஸ் அந்த ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு சார்ட்ல ட்ரேட் பண்றதுக்கு. நான் அப்படியே என்ன பண்றேன், இன்னும் கொஞ்சம் குட்டி பண்றேன். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. கீழ வந்து சில டேட்டாஸ் நமக்கு வந்து காமிக்கும். ஓகேவா? வால்யூம் என்ன, டெல்டா என்ன, ஓஐ சேஞ்ச் என்ன, குரூட் என்னன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா ஒரு அப்சார்ப்ஷன் ஒரு விஷயம். அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இப்போ வந்து ஒரு மார்க்கெட் கீழ போயிட்டே இருக்கும். இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பை ஆர்டர் வந்துட்டு மார்க்கெட்ட திருப்புவானுங்க. ஆனா பார்க்கறதுக்கு வந்து செல்லிங் மாரியே தெரியும். அந்த அப்சார்ப்ஷனும் சரி, இல்ல மார்க்கெட் மேல போயிட்டே இருக்கும். பையர் உள்ள இருக்கிற மாரி தெரியும். ஆனா திடீர்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து கீழ இறங்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும்? எல்லா செல்லர்டையும் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு, சாரி எல்லா பையரும் என்ன பண்ணுவாங்க செல்லரு, அப்சார்ப் பண்ணி மார்க்கெட்ட கீழ கொண்டு வருவாங்க. இதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம் அழகா, இந்த ஓஐ சேஞ்ச் டெல்டா. இது 2த்தையும் கம்பேர் பண்ணி, பிளஸ் வந்து ஒரு கேண்டில். இது நீங்க 3மே கம்பேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து கிளியர் கட்டான ஐடியா தெரியும். அவன் வந்து அக்ரெசிவா உள்ள வந்திருக்கானா, இல்ல உள்ள வந்து ட்ராப் ஆயிருக்கானான்னு சொல்லிட்டு. சரிங்களா? நான் நான் அத வந்து இப்போ பப்ளிக்கா எக்ஸ்போஸ் பண்ண விரும்பல. தேவைப்படுறவங்க உள்ள வந்து கத்துக்கோங்க. அப்படின்னா ஜஸ்ட் நீங்க வந்து இந்த மாரி வால்யூம் ஹெவியா வந்துட்டு விக்கல, திரும்புனாலும் என்ன பண்ணிக்கலாம், அத வந்து ஒரு அப்சர்வேஷனா கன்சிடர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜெனரலா தான் சொல்ல முடியும். ஓகேவா? ஓகே. இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த டேட்டாவ நான் வந்து மறைச்சுக்கிறேன். ஏன்னா இதுவும் நமக்கு ரொம்ப ட்ரேடிங் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் அதுதான் உங்களுக்கு காமிக்கணும்னு நெனச்சேன். ஓகே. நான் என்ன பண்ணேன், இத வந்து குட்டி பண்ணிட்டு, இப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல்குள்ள வந்துரும். ஓகேங்களா? ஸோ என்ன ப்ரோ நம்ம வந்து பிரைஸ் ஆக்ஷன்ல பார்க்காதத நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல்ல பார்ப்போம் அப்டின்னா, இங்க பாருங்க எக்ஸாக்ட்டா. இவன் வந்து ஒரு டி ஷேப் ப்ரொஃபைல். இவனும் வேல்யூ என்ன பண்றான் உங்களுக்கு, ஒண்ணா ஓவர்லேப் ஆயிட்டு, வெறும் பிரைஸ் மட்டும் தான் கீழ இறங்கியிருக்கு. ஓகேங்களா? ஸ்ட்ராங்கான மூவ்மென்ட் கிடையாது. அப்போ இன்னும் என்ன பண்ணுது இந்த ஒரு ஜோனு, ஸ்ட்ராங்கான ஒரு வேல்யூ ரேஞ்ச் நமக்கு வந்து ஆக்ட் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு லோ இருக்கான் பார்த்தீங்களா? இவன் வந்து வீக்கர் லோ. இந்த லோ வந்து ஒரு வீக்கர் லோ. அப்போ இங்க வந்து பை என்ன பண்றான் உங்களுக்கு, புவரா தான் பண்ணியிருக்கான். அப்போ இங்க இருக்கிற பையர் என்ன பண்ணலாம் உங்களுக்கு, அவன் ஸ்ட்ராங்கா இல்ல. ஸோ எப்போனா மார்க்கெட் என்ன பண்ணலாம், அந்த பையர வந்து உடைச்சுட்டு அதுக்கப்புறம் மேல போலாம். ஓகேங்களா? எப்படி வந்து இங்க செல்லர் ஸ்ட்ராங்கா இல்லையோ டாப்ல, உங்களுக்கு சார்ட்ட பார்க்கறதுக்கு கீழ வந்த மாரி தெரியும். ஆனா, இங்க வந்து கொஞ்சம் வீக்கான செல்லர்ஸும் இருக்காங்க. லெவல்ஸ பேஸ் பண்ணி ட்ரேடர்ஸ் வந்து உள்ள இருக்காங்க. ஸோ அவங்கள ட்ராப் பண்ண என்ன பண்ணுவாங்க இன்ஸ்டிடியூஷன் வந்து மார்க்கெட்ட மேல கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல வந்து சில ஷேப்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? அத நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். டி ஷேப் ப்ரொஃபைலா இருக்கட்டும், இல்ல பி ஷேப் ப்ரொஃபைலா இருக்கட்டும், இல்ல பி ஷேப் ப்ரொஃபைலா இருக்கட்டும். இது சாரி இந்த பி ஷேப்ல இந்த மாரி வராது. பி ஷேப் வந்து இந்த பி ஷேப் வரும். ஓகேங்களா? இந்த மாரி பி ஷேப் ப்ரொஃபைலா இருக்கட்டும், இல்ல வந்து வேல்யூ ஏரியா அப்படி இருந்துட்டு, பிரைஸ் இப்படி வரதா இருக்கட்டும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் ஒரு ஒரு எமோஷன குறிக்கும். ஏன்னா நீங்க அந்த எமோஷன வந்து நீங்க ரீட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத நீங்க சூப்பரா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நம்மளோட வீடியோ ஒண்ணு வந்து போட்டிருப்பேன். எங்கன்னா இந்த ஒரு டே. இந்த டே வந்து மார்க்கெட் எமோஷனலா மேல போயிருக்கான். ஆனா, இங்க உள்ள மட்டும் ஒரு ஸ்ட்ராங் பையிங் தெரியுது. அந்த பையிங் சொன்ன உடனே மார்க்கெட் என்ன பண்ணும்? கண்டிப்பா இந்த பிஓசி உடைக்கும்னு சொல்லியிருந்தேன். காரணம் என்னன்னா, ஸ்ட்ரக்சர் வீக்கா இருக்கான். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் வீக்கா இருந்துட்டு, பையிங் பிரஷர் அதிகமா தானமா இருக்கும்ல மார்க்கெட்டு. ஒரு 2 நாளைக்கு அப்புறம் தான் கீழ வர முடிஞ்சுது. இது ஒரு வேள நீங்க பையிங் ஸ்ட்ரென்த் வந்து பெருசா இல்லன்னா மார்க்கெட் என்ன ஆயிருக்கும்? இந்த ஒரு நாள் நீங்க சுத்தி நின்னுட்டு ஏன்னா, இவ்வளோ பெரிய பையிங் பிரஷர் மாடல் வந்திருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோ தெரியுமா இந்த ஒரு டே வால்யூமு? 1.1 மில்லியன் நெட் பையர்ஸ் இருந்தாங்க உள்ள. இந்த ஒரு டேல. அதுவும் பர்ட்டிகுலரா இந்த ஒரு ஏரியால. ஸோ, அதனால தான் மார்க்கெட் என்ன பண்ணுது? ஒரு கீழ கொண்டு வரதுக்கு 2 நாள் டைம் எடுத்து, அதுக்கப்புறம் கொண்டு வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த பையிங் பவர ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறம் செல்லர் போர்ஷன பில்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்ட கீழ கொண்டு வர முடியும். ஓகேவா? ஸோ, அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாள் டைம் எடுத்து, அடுத்த நாள் மார்க்கெட் வந்து கீழ வந்து என்ன பண்ணுச்சு உங்களுக்கு? எக்ஸாக்ட்டா இந்த பிரைஸ வந்து டச் பண்ணியிருக்கோம். பட் அத கிராஸ் பண்ணது என்ன பண்ணுச்சுன்னா, நெக்ஸ்ட் டே தான் கிராஸ் பண்ணுச்சு. சரிங்களா? அண்ட் இந்த நாளும் சரி, இந்த நாளும் சரி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஏன்னா, எப்படி மார்க்கெட் மேல போறப்போ வீக்கா போனானோ, இவனும் ஒரு வீக் ஸ்ட்ரக்சர் தான். இவனும் வந்து ஒரு எமோஷனல் செல்லிங் தான். அப்ப மார்க்கெட் என்ன பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. இந்த ஜோன மார்க்கெட் போய் டச் அடிக்கும். அதாவது இப்படி போய் என்ன பண்ணும் லிக்விடேட் பண்ணி, இந்த பிஓசியும், இந்த பிஓசியும் கிராஸ் பண்ணும்னு சொல்லியிருந்தேன். அதுபடி பார்த்தோம்னா,
லாஸ்ட் ஃப்ரைடே ஒரு பிஓசி மார்க்கெட் கட் பண்ணியாச்சு. அப்போ என்ன பண்ணணும்? ஒரு பிஓசி பெண்டிங் இருக்கு. சரிங்களா? ஸோ நீங்க உங்களால என்ன பண்ண முடியும்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் வைஸா இந்த பார்த்துட்டு அவன் வீக்கா இருக்கானா? இல்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கானா? ஏன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போமே, நம்ம வந்து நான் டெய்லி ட்ரேட் பண்ணலாம் முடியாது. நான் வந்து ஒரு பொசிஷன்ல போறேன் அப்படின்னும்போது, ட்ரெண்ட் கன்டினியூஷன் பேட்டர்ன் சில பேட்டர்ன் இருக்கு. அதுபடி வந்துச்சுன்னா மார்க்கெட் என்ன பண்ணும் உங்களுக்கு? டெய்லியுமே வந்து என்ன பண்ணுவாங்க? ட்ரெண்டிங்கா மேல போயிட்டு இருக்கும். அந்த ட்ரெண்ட் கன்டினியூஷன் பேட்டர்ன் ஸ்டாப் ஆச்சுன்னா உங்களுக்கு மார்க்கெட் என்ன பண்ணலாம் நீங்க? ப்ராஃபிட்ட புக் பண்ணலாம். அப்படி இல்லன்னா நீங்க கொஞ்சம் வார்னிங் வந்து சிக்னல் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெறைய விஷயங்கள் நீங்க மார்க்கெட் வேல்யூ உள்ள வந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? நம்ம ஏன் இந்த ஸ்ட்ரக்சர பயன்படுத்துறோம்? இல்ல எதுக்காக இந்த ஆர்டர் ஃப்ளோ நமக்கு தேவைப்படுதுன்ற ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கும். இன்னும் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல அப்டின்னா, என்னால வந்து இதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா, நான் ஆல்ரெடி நான் ஐடியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அது ஒரு 1 ஹவர் வீடியோ போய் பார்த்துட்டு வந்து நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாமா வேணாமான்றத முடிவு பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல வந்து என்ன பண்ணுவேன் உங்களுக்கு டெய்லியுமே லைவ் மார்க்கெட்ல அப்டேட்ஸ் குடுப்பேன். அப்டேட்ஸ்னா நீங்க வந்து பை பண்ணுங்க, செல் பண்ணுங்க அப்டின்ற அப்டேட் கிடையாது. இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுக்குறேன். ஏன்னா, நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து உங்களுக்கு நானு டெய்லியுமே லைவ் மார்க்கெட் ஹவர்ஸ்ல அப்டேட்ஸ் குடுப்பேன். ஓகேங்களா? நீங்க வந்து பை, செல்ன்னு கிடையாது. நம்ம வந்து எந்த மாரி ட்ரேட வந்து பிளான் பண்ணணும். இப்ப நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். 23ல இங்க பாருங்க. நான் வந்து ஒரு ட்ரேட் பிளான் ரெடி பண்ணியிருப்பேன். ட்ரேட் பிளான் எத பேஸ் பண்ணி ரெடி பண்ணியிருப்பேன்? ஒரு 3 கண்டிஷன் செட்டப் ஏ, செட்டப் பி, செட்டப் சி சொல்லி ஒரு 3 கண்டிஷன் சொல்லியிருப்பேன். அதாவது மார்க்கெட் வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆகுமா? கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுமான்ற ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா, நைட்டு நமக்கு வந்து எமோஷனல் மூலியமாவோ, இல்ல நியூஸ் மூலியமா என்ன வேணா நடக்கலாம் மார்க்கெட். ஓகேவா? அதனால என்ன பண்ணணும்னா, எல்லா விதமான சினாரியோஸ்க்கும் ரெடியா இருக்கணும். அந்த சினாரியோ வந்து நம்ம எப்படி இருக்கணும்னு என்ன பண்ணுவேன் உங்களுக்கு ஒரு பிளான் வந்து போட்டு குடுப்பேன். ஆக்சுவலா இந்த பிளான் வந்து நான் ரெடி பண்ண விஷயம் நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு நானு. சிம்பிளா வந்து காமிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு. இந்த மாரி தான் நான் பண்ணுவேன் அப்படின்றத. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்ல இதெல்லாம் பண்ணவே மாட்டேன். சும்மா மார்க்கெட் ஓப்பன் ஆகும், ட்ரேட் பண்ணுவேன். நெறைய லாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அந்த லாஸ் நீங்க யாரும் பண்ணாதீங்க. 5 வருஷம் நான் இழந்திருக்கேன். அத நீங்க என்ன பண்ணுங்க, நான் சொல்றத கேட்டுட்டு கொஞ்சம் அந்த 5 வருஷத்த வந்து நீங்க சேவ் பண்ண பாருங்க. ஓகேவா? அண்ட் நான் வந்து டெய்லியுமே ரிப்போர்ட்டும் குடுப்பேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்திருக்கு ஓவர் நைட்ல அதெல்லாமே உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஜஸ்ட் உங்களுக்கு லோட் பண்ணி காமிச்சுறேன் நான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நாங்க லெவல்ஸ்குள்ள போயிடுவோம். இங்க பாருங்க. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி எந்த மாரி ஓப்பன் ஆயிருக்கு? பிளஸ்ல இருக்கு. அப்போ மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் சென்டிமென்ட் தெரியுது. குளோபல் மார்க்கெட் சென்டிமென்ட் எந்த மாரி இருக்கு? மார்க்கெட் ஆர்டர் ஃப்ளோல பிஓசி எங்க இருக்கு? விபிஓசி எங்க இருக்கு? டெய்ல் எங்க இருக்கு? மார்க்கெட் இன்ட்ராடே ஸ்ட்ரக்சரல் வியூ அந்த மாரி போட்டு என்ன பண்ணும்னா, எனக்கு தெரிஞ்ச என்னோட அனாலிசிஸ் என்ன பண்ணுவேன் உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன் வித் சார்ட்டோட ஓகேங்களா? ஸோ தேவைப்படுறவங்க நம்ம டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த மாரி இன்சைட்லாம் என்ன பண்ணுவோம், மார்னிங் ட்ரேட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அண்ட் நம்மளோட கோர்ஸோட ப்ரமோஷனும் குடுப்பேன். அத நீங்க வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஓகே. இதான் வந்து நான் காமிக்க நினைச்சது. நீங்க எல்லாமே பார்த்திருப்பீங்க பேசிக்ஸ். இப்ப என்ன பண்ணலாம்னா எல்லாமே டெலீட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல யூஸ் பண்ணி, நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்ல நாளைக்கு நான் இன்ட்ராடே ட்ரேட் பண்ண போறேன்பா. அதுக்கு என்னென்ன லெவல்ஸ்லாம் வேணும்? அதுக்கு என்ன பிளான்? அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ, இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, உங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி லெவல்ஸ் வந்து நான் டிரா பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ, ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போறது என்னன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர வந்து டிரா பண்ண போறோம். என்ன ஸ்ட்ரக்சர் டிரா பண்ண போறோம்? ஓவரால் ட்ரெண்ட் எப்படி போயிருக்கு? அப்டின்றத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஏன்னா, இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் சண்டே. அப்போ நெக்ஸ்ட் வீக் எந்த மாரி இருக்கும்ன்றத ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துட்டோம் அப்டின்னா நம்ம வந்து ஒரு கிளியர் கட்டான ஒரு பிளான் நம்ம வந்து என்ன பண்ணலாம். எவ்ரிடே வந்து நம்ம போடலாம். இப்போ இவன் வந்து யார் உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கேப் வந்தான் பார்த்தீங்களா? ஒரு கேப் அப் வந்துட்டு ஒரு நாள் ப்ராஃபிட் புக் பண்ணான் பார்த்தீங்களா? அந்த ஒரு டே மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, இது மேல போனதுக்கு காரணம் ஷார்ட் கவரிங் தான். சரிங்களா? ஏன்னா, இவ்ளோ பெரிய கேப் வந்ததுக்கப்புறம் எல்லா கால் ஆப்ஷன்ஸ் செல்லரும் வந்து பேனிக் ஆயிட்டானுங்க. அவனுங்க வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணதுனால தான் நான் பண்ண சொல்லிருக்கேன். இவ்ளோ பெரிய மூவ் வந்து குடுத்துச்சு. ஆனா, அந்த மூவ்க்கு அப்புறம் பாருங்க, நான் அந்த டேவோட வேல்யூ ஏரியாவ டிரா பண்றேன். ஓகேங்களா? ஸோ வேல்யூ ஏரியான்றது 70% ஆஃப் டைம் வந்து மார்க்கெட் எந்த பிரைஸ் ஸ்பெண்ட் பண்ணுதோ, அது வந்து நமக்கு வேல்யூ ஏரியான்னு நம்ம சொல்லுவோம். அந்த வேல்யூ ஏரியாக்குள்ள தான் பாருங்களேன், மார்க்கெட் 1, 2, 3, 4, 5, 6, 7 நாள் மொத்தம் 7 நாளா பண்ணுங்க உங்களுக்கு. இந்த ஒரு டேஸ்க்குள்ளேயே வந்திருக்கு. அப்போ 2 வாரம் கிட்டத்தட்ட. 2டே நாள் தான் மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த ஜோன விட்டு வெளிய போற மாரி போச்சு. அதுவும் எதுக்காகன்னா, இங்க பையிங் பிரஷர் வந்து மேல போய் குளோசிங் வச்சதுனால, அந்த பிரஷர வந்து அப்சார்ப் பண்ணதுக்கோசரம் மேல போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணிட்டான் உங்களுக்கு, பேக் டூ அந்த ஒரிஜினல் ரேஞ்சுக்குள்ளயே வந்துட்டான். இப்ப மார்க்கெட் உங்களுக்கு எங்க இருக்கு? இன்னும் அந்த ஒரு வேல்யூ ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. அப்ப மார்க்கெட் என்ன பண்ணல இன்னும்? தப்பிச்சு இந்த ஜோன விட்டு வெளிய போல. இன்னும் என்ன பண்ணுது? அந்த கட்டம் கட்டி அந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாரி தான் இப்ப மார்க்கெட் இருக்கு. அப்ப என்ன பண்ணும் மார்க்கெட்? இந்த கைதி வந்து வெளிய தப்பிக்கணும்னா, ஒண்ணு இந்த ஜெயில் சுவர இந்த பக்கம் தாண்டணும். இல்ல இந்த ஜெயில் சுவர என்ன பண்ணணும்? இந்த பக்கம் தாண்டி வரணும். அதுக்குள்ள மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க? இந்த 4 பக்கம் இருக்கிற அந்த செல்லர்ஸ் அதாவது கால் ஆப்ஷன் செல்லர், புட் ஆப்ஷன் செல்லர் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு? திருப்பி திருப்பி அடிச்சு அடிச்சு மார்க்கெட்ட இந்த ஜோனுக்குள்ளேயே கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ மார்க்கெட் என்ன பண்ணும்? இந்த ஜெயில தாண்டி வெளிய வரணும். ஆனா இன்ட்ராடே பண்ண முடியுமா கேட்டா, எஸ் தாராளமா பண்ண முடியும். அது நம்ம என்ன பண்ண போறோம்? அதுதான் நம்ம லெவல்ஸ்லாம் ட்ரா பண்ணி பார்க்க போறோம். பட் ஓவரால் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது மார்க்கெட் என்ன பண்ணுது? 25,000 இருந்து 24,645 இந்த ஒரு 400 பாயிண்ட்ல சுத்தி லாக் ஆயிட்டு இருக்கு. இந்த 400 பாயிண்ட் மார்க்கெட் என்ன பண்ணும்? கண்டிப்பா கிராசிங் நிக்கும். அதே மாரி அப் ட்ரெண்ட்லயும் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா, ஒரு குட்டி சைட்வேஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த குட்டி சைட்வேஸ மார்க்கெட் என்ன பண்ணணும்?
ரீச் பண்ணணும். அதாவது 2500 அத கிராஸ் பண்ணுச்சுன்னா, மார்க்கெட் ட்ரெண்டிங்கா 26,000 டச் பண்றதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. அத மட்டும் நீங்க வந்து மைண்ட்ல நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? சரி ஓகே. இப்போ இந்த மேக் லைன் நம்ம டெலீட் பண்ணிப்போம். இதே மாரி இந்த பெரிய ஜோன நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம இப்ப என்ன பண்ணலாம்? ஓவராலா மார்க்கெட்டு இந்த ஜோனுக்குள்ளேயே லாக் ஆயிருக்குன்றத பார்த்துட்டோம். இன்னும் ஸ்டில் வந்து உங்களுக்கு மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா, ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அதையும் நம்ம பார்த்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு நாள் ஸ்ட்ரக்சர் சிங்கிள் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, இவன் வந்து ஒரு வீக்கான ஸ்ட்ரக்சர்னா என்ன அர்த்தம்? ஒரு புவரான செல்லிங் டேன்னு அர்த்தம். ஓகேங்களா? இவன் ஸ்ட்ராங்கான செல்லிங் கிடையாது. அப்ப மார்க்கெட் என்ன பண்ணும்? அந்த டேவோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல டச் பண்ணணும். அதாவது இவன் வந்து உங்களுக்கு என்னவா இருக்கான்? இன்னும் வெர்ஜினா இருக்கான். ஓகேங்களா? சோ வெர்ஜின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல மார்க்கெட் என்ன பண்ணும்? கண்டிப்பா அந்த வெர்ஜின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல மார்க்கெட் போயிட்டு டச் பண்ணணும். இவன் வந்து ஒரு பெண்டிங்கா இருக்கான். ஓகேங்களா? 2வது இந்த ஒரு நாள் மார்க்கெட் என்ன பண்ணுது உங்களுக்கு? வீக்கான ஸ்ட்ரக்சர் தான் வந்து கீழ வந்திருக்கு. ஆனா மார்க்கெட் என்ன பண்ணிட்டான் உங்களுக்கு? அந்த பிஓசிய போயிட்டு நெக்ஸ்ட் டேவே டச் பண்ணிட்டான். அப்ப இது வந்து உங்களுக்கு இன்வாலிட் ஆயிடுச்சு. சோ இன்னும் ஒரு வீக் செஷன் என்ன பண்றான் உங்களுக்கு? பெண்டிங்கா இருக்கான். அதுவும் நியர் பை வந்து என்ன பண்ணுது உங்களுக்கு? அந்த பிஓசி இருக்கிறதுனால, சோ டெஃபினட்டா மண்டே வந்து அந்த பிஓசி டச் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த என்ன பண்ணியிருக்கான் அப்டின்னா, நம்ம ஜோன் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த ஜோனுக்கு கீழ பி ஷேப். பி ஷேப்ன்றது உங்களுக்கு வந்து 2 விதமா கிடைக்கும். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, லாங் பில்டப்பா நீங்க கன்சிடர் பண்ணலாம். அப்டி இல்லனா லாங் அன்வைண்டிங். லாங் பில்டப்னா புதுசா செல்லர்ஸ் வந்து பொசிஷன் பில்ட் பண்றது. லாங் அன்வைண்டிங்னா பையர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்றது. ஓகேவா? இந்த பி ஷேப் 2ல எது வேணா இருக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம்? ஆர்டர் ஃப்ளோஸ் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். சோ நம்ம இப்போதைக்கு என்ன பண்றோம்னா, இந்த பி ஷேப்ன்றத ஒரு செல்லிங் பவரா நான் கன்சிடர் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பிஓசி வந்து எங்க வச்சிருக்கான் பாருங்களேன். கரெக்ட்டா அந்த ஜோனுக்கு வெளிய தான் வச்சிருப்பான். அப்ப நான் என்ன நினைச்சேன் அப்டின்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு செல்லிங்க்கு வந்து அக்செப்டன்ஸ் கிடைச்சிருக்கு அப்டின்றத என்ன பண்ணோம். இந்த டேவோட முடிவ நம்ம வந்து முடிவு பண்ணோம். ஆனா நெக்ஸ்ட் டே என்ன பண்ணிட்டான், வால்யூம் ப்ரொஃபைலோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு இந்த பிஓசிய கம்ப்ளீட்டா என்ன பண்றான், ரிஜெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் ஸ்ட்ரெய்ட்டாவே மேல போக ஆரம்பிச்சுச்சு. மேல போனோனே என்ன பண்ணிட்டான், இங்க பில்ட் பண்ணிருப்பாங்களே செல்லர்ஸ் அவனுங்க எல்லாமே ஷார்ட் கவரிங் பண்ண ஆரம்பிச்சானுங்க. மார்க்கெட் நல்லா தான் பண்ணுச்சு உங்களுக்கு. வேகமா மேல போயிட்டு இந்த பிஓசி மார்க்கெட் வந்து கிராஸ் பண்ணிட்டு நல்லா வந்து ஒரு அக்குமுலேஷன் வந்து நம்ம டாப்ல வந்து போட்டிருக்கு. இந்த டே நம்ம என்ன பண்ணிருக்கோம் நம்மளுக்கு பி ஷேப் ப்ரொஃபைலா ஃபார்ம் பண்ணிருக்கு. அதாவது ஃப்ரைடே. இந்த பி ஷேப் ப்ரொஃபைல் உங்களுக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதுலயுமே உங்களுக்கு 2 விதமா இருக்கு. ஒண்ணு வந்து லாங் பில்டப். லாங் பில்டப் அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷா பை பண்ணி பொசிஷன் வந்து பில்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் கவரிங். ஷார்ட் கவரிங்னா செல்லர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்றாங்கன்னு அர்த்தம். ஆக்சுவலா இந்த ஒரு மூவ்மெண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ஷார்ட் கவரிங் இருந்துச்சு. இந்த ஒரு மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாங் பில்டப். அது எப்படின்னா, நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் பிளஸ் வந்து டெல்டாலாம் என்ன பண்றோம். இந்த ஒரு இடத்துல வந்து லாங் பில்டப் தான் நடந்திருக்குன்றத நம்ம வந்து சொல்றோம். ஓகேவா? அப்போ லாஸ்ட் கொஞ்ச நேரம் நடந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபால். அந்த ஃபால் எதுக்காக? ஒரு இன்ட்ராடே பிளேயர ஏமாத்துறதுக்காக. ஒரு ரீட்டெயில் பீப்பிள் மார்க்கெட் கீழ விழப்போகுது. ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சா சொல்லி நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எல்லாமே பை பண்ணதெல்லாம் விப்போம். அப்படி இல்லனா ஒரு புட் ஆப்ஷன வாங்கி வைப்போம். கேப் டவுன் ஓப்பன் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனா மார்க்கெட் என்ன பண்ணும்னா, சின்னதா கேப் டவுன் மண்டே ஓப்பன் ஆயிட்டு பிரைஸ மேல கொண்டு போவான். இதுதான் இன்ஸ்டிடியூஷனோட ஒரு பிளே. அதாவது எமோஷனலா எப்படி அவன் பிளே பண்றான்னு உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். நம்ம அதுக்கப்புறம் நம்ம லெவல்ஸ் டிராப் பண்ணுவோம். சரி ஓகே ப்ரோ. ஏன் ப்ரோ இவ்ளோ பேசிட்டு இருக்கீங்க? நம்ம வந்து எமோஷன கத்துக்கிறோம்ன்றீங்க. இல்ல வந்து ஒரு லெவல்ஸ் தான பார்க்க வந்திருக்கேன். ஏன் இதெல்லாம் சொல்றீங்கன்னா, ஒரு ட்ரேடரா இந்த மாரி எப்படி இன்ஸ்டிடியூஷன் நம்மள ட்ராப் பண்ணுவான்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க அதுலருந்து தப்பிக்க முடியும். ஓகேவா? இத நான் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டதுன்னா, கண்டிப்பா நான் வந்து ஒரு 5 லேக்ஸ் நான் லாஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அத நான் இப்ப கத்துக்கினதுனால தான் நம்ம லேட்டா கத்துக்கிட்டோமோன்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஸோ நீங்க வந்து புதுசா வந்திருக்கீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாம கத்துக்க ஆரம்பிச்சுக்கோங்க. உங்க டைம் வந்து சேவ் பண்ணுங்க. ஏன்னா 4 வருஷம் நீங்க இழந்தீங்க, பிளஸ் பணத்த இழந்தீங்க அப்டின்னா, நிம்மதி இல்லாம ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஓகேங்களா? அத நான் பட்டுருக்கேன். அத நீங்க வந்து பட வேண்டாம். ஓகேவா? சரி ஓகே. இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து எப்படி ட்ராப் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் தனியாவே வந்து ஒரு வீடியோ போடுறேன். பட் இது வந்து ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுக்கோங்க. மெயினா வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே. ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனோட ஒரு பெரிய லிக்விடிட்டிய வந்து எடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். சாட்டர்டேவும் அண்ட் சண்டேவோட அந்த ஹாலிடே இருக்கு பார்த்தீங்களா? அத யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா, மண்டே வந்து ஒரு பெரிய லிக்விடிட்டி வந்து எடுப்பான். எப்படின்னா, இப்போ ஃப்ரைடே வந்து ஒரு மாரி முடிப்பான். ஓகேங்களா? அந்த முடிவு பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, மார்க்கெட்டு ஒரு வேளை இப்படி கீழ இருந்து மேல போய் முடிச்சானா, நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பை ட்ரெண்ட்க்கு மார்க்கெட் திரும்பிடுச்சு. அப்ப மண்டே வந்து மேல போகுன்றத நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஓகே நம்ம வந்து ஒரு பெரிய கேப் அப் எதிர்பார்ப்போம். ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கால் ஆப்ஷன் வாங்கி வச்சிருப்போம். மண்டே என்ன பண்ணும்னா, ஒண்ணு கொஞ்சம் சின்னதா கேப் அப் ஓப்பன் ஆயிட்டு, சடனா மார்க்கெட் கீழ வந்துரும். ஏன்னா டைரக்ட்டாவே கேப் டவுன் ஓப்பன் ஆகும். அப்ப என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஆரம்பத்துல வந்து நம்ம நேத்துல பொசிஷன் வாங்கி வச்சிருப்போம் பார்த்தீங்களா? நம்ம அவசர அவசரமா போய் லாஸ புக் பண்ணுவோம். அப்ப பிரைஸ் வந்து என்ன பண்ணும் வேகமா, நம்ம புக் பண்ணதால தான் இன்னும் கொஞ்சம் வேகமா இறங்க ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு சினாரியோ நடக்கும். அப்படி இல்லன்னா, லாஸ்ட் ஃப்ரைடே இருந்துச்சு பார்த்தீங்களா? பிரைஸ் என்ன பண்ணுவான், கடைசி கொஞ்ச நேரம் கீழ கொண்டு போற மாரி வச்சுன்ட்டு, ஓகே நம்ம என்ன நினைப்பான்னா நினைக்க வைப்பான்னா, செல்லர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. அப்ப நான் வந்து ஒரு புட் ஆப்ஷன் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணா, நம்ம புட் ஆப்ஷன் கேரி ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஆனா என்ன பண்ணுவான், சின்னதா கேப் டவுன போட்டுட்டு, அப்படியே மார்க்கெட்ட மேல கொண்டு போவோம். ஓகேங்களா? நான் வந்து இப்போ இந்த டே முடியுது பார்த்தீங்களா? இந்த டே முடியும்போது நமக்கு வந்து ஒரு கிளிக் ஆயிடுது. மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டம் இருக்கானா, இல்ல வந்து வீக்கா மொமெண்டம் இருக்கான்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த டே பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான மொமெண்டம் கிடையாது. அதாவது இன்டிசிஷனா வந்து இருக்காங்க. மேல கொண்டு போலாமா, கீழ கொண்டு போலாமா இன்டிசிஷனா இருக்காங்க. இந்த 2 நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நியூஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு, அத வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் வந்து மூவ் பண்ணுவாங்க. நான் ட்ரேடிங் வியூ உங்களுக்கு ஓப்பன் பண்ணிடுறேன். லெவல்ஸ பார்க்க வந்து நான் என்னலாம் பார்க்கணும்னு கேட்கிறீங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோ மட்டும் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. ஏன்னா சண்டேன்றதுனால நான் வந்து கொஞ்சம் டீப்பா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு ஒரு ஐடியா. அதனால வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா?
ஸோ இது பிட்காயின்லாம் விட்டுருங்க. டைரக்ட்டா நம்ம வந்து லிஸ்ட் 4ல போயிட்டு, இதுதான் வந்து கிஃப்ட் நிஃப்டின்னு நெனைக்கிறேன். ஓகே. இதுதான். ஆக்சுவலா வந்து நான் டெவலப் பண்ண ஒரு இண்டிகேட்டர் வந்து இந்த எஸ்எம்சி ஜோன்து. பட் இன்னும் சரியா வரல. அது ரீஃபைன் பண்ணிட்டு இருக்கிறேன். இங்க பாருங்க. நான் வந்து ஒரு லெவல்ஸ டிரா பண்ணேன். ஓகேவா? அதாவது எப்படின்னா, நமக்கு வந்து ஃப்ரைடேவோட மார்க்கெட் வந்து இங்க முடிஞ்சுச்சு. சரிங்களா? இங்க வந்து ஃப்ரைடேவோட ஹை. ஓகேவா? எஸ்டிஎக்ஸ் என்ன பண்ணிருக்கு பாருங்க. கரெக்ட்டா அந்த செல்லிங் ஜோன்குள்ள வந்துட்டு சரியான ஒரு ஃபால். சரிங்களா? ஃபால் வந்துட்டு என்ன பண்றான் பாருங்க. இங்க ஒரு டைட் அக்யூமுலேஷன் போட்டான் பார்த்தீங்களா காலையில? அந்த ஜோன்குள்ள வந்ததுக்கு அப்புறம் திரும்பி என்ன பண்றான் உங்களுக்கு? பையிங் சைடோட பிரைஸ் ஆக்ஷன் அதாவது இங்க வந்து உங்களுக்கு லோவர்ல வந்துட்டு லோவர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ நோட் உங்களுக்கு மார்க்கெட்ட. அப்படியே புல் ஸ்ட்ரக்சரா மாத்திட்டு, எங்க போய் முடிச்சிருக்கான் பாருங்க கரெக்ட்டா மார்க்கெட்ட. ஸோ இதுல என்ன தெரியுது உங்களுக்கு? எஸ்ஜிஎஸ் நிஃப்டிய வச்சுட்டு அவன் இனிஷியல் என்ன பண்றான்? பிரைஸ் வந்து ஃபுல்லா புக் பண்றான் கீழ. புக் பண்ணி வந்ததுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுது? கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சமா மார்க்கெட் மேல போயிட்டு, திரும்பவும் சப்போர்ட்க்கு மேலயே மார்க்கெட் நிக்குது. அப்போ இது நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணும்னா, குளோசிங் இங்க இருக்கு. நம்ம ஃப்ரைடே முடியிறப்ப இந்தியன் மார்க்கெட்டு. எஸ்ஜிஎஸ் நிஃப்டி இங்க முடிஞ்சிருக்கு. ஒரு வேள நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது எஸ்டி சொல்லிருந்து காலையில ஒரு 7 மணி அதுக்கெல்லாம் ஓப்பன் ஆகிடும். எனக்கு டைம் சரியா ஞாபகம் இல்ல. காலைல ஓப்பன் ஆகுற டைம் மட்டும். ஒரு வேளை உங்களுக்கு வந்து காலையில ஓப்பன் ஆகி ஜோன் உடைஞ்சிச்சுன்னா, நம்ம என்ன பண்ணணும்? மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே கேப் அப்ல ஓப்பன் ஆகும். இல்ல இங்கேயே சுத்திட்டு இருக்கா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு மைல்டா வந்து நியூட்ரல் லெவல்ல ஓப்பன் ஆகும். ஒரு வேளை இங்கேருந்து கீழ போனா என்ன பண்ணும் உங்களுக்கு? கேப் டவுன்ல ஓப்பன் ஆகும். ஸோ மார்னிங் மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, இவன் எங்க ஓப்பன் ஆகுறான்றத செக் பண்ணிக்கோங்க. பட் எனக்கு வந்து என்ன தெரியுதுன்னா, இனிஷியலா இங்கேயே வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்? மார்க்கெட்ட கீழ அடிச்சு கொண்டு வந்து ஒரு பேனிக்க கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமா என்ன பண்றான்? மேல வந்து கூட்டிட்டு போய் முடிச்சு வச்சிருக்கான். ஸோ பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு புல்லிஷ் வியூ மாரி தான் தெரியுதுன்னா, சப்போர்ட்க்கு மேல வந்து மார்க்கெட் நிறுத்தி வச்சிருக்கான். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்ப வந்து அங்க பாருங்க இந்த பிரைஸ் வந்து ஒரு கெஸ் தான். கிளியர் கட்டான ஒரு வியூ கிடையாது. நம்ம என்ன பண்ணதுன்னா, நம்ம மார்க்கெட் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபால கண்டு வந்து காமிச்சுட்டு, அதுக்கப்புறம் மேல போயிருக்கான். ஸோ ஒரு புல்லிஷ்னஸ் வந்து இன்னும் மார்க்கெட்ல நமக்கு தெரியுது. அந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் காமிக்க தான் பண்றேன். உங்களுக்கு HDFC உங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிச்சேன் இப்போ. ஓகே. இது நம்ம இத ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, நம்மளோட சார்ட்க்கு போயிடுவோம். ஓகே. இப்போ லெவல்ஸ டிராப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இங்க டாப்ல வந்து ஒரு வீக்கர் ரெஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? புவரான ஒரு ஹை இருக்கு. நம்ம கிளாஸ் படிச்சவங்களுக்கு தெரியும். இது ஏன் நம்ம வீக்கர் ரெஃபரன்ஸ் சொல்றோம்னு சொல்லிட்டு. அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த பிஓசி இருக்கான் பார்த்தீங்களா? இவனுமே வந்து ஒரு வீக்கர் பிஓசி. ஏன்னா, இவன் வந்து ஒரு விர்ஜினா இருக்கான். 2வது இங்க வந்து ஒரு ரிவர்சல் பீபாக். சரி ரிவர்சல் பிஓசின்றதுனால, ஆர்பிஓசின்றதுனால நம்ம என்ன பண்ணணும்? இது வந்து ஒரு வீக்கான ரெஃபரன்ஸா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேவோட ஹை இருக்கு பார்த்தீங்களா? இவன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான செல்லிங் ஜோனு. அதேபோல இவனும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங். அதான் நம்ம வந்து செல்லிங் எக்ஸஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ டாப் வந்து ஹெவியா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, இந்த ஜோன் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் சப்போர்ட்க்கு. நான் வந்து இங்க வேல்யூ லோ நான் மார்க் பண்ணல. நான் என்ன பண்றேன், இந்த ஒரு ஸ்டெம் இருக்கு பார்த்தீங்களா? அதான் நம்ம பி ஷேப் வந்து ஸ்டெம்ன்னு சொல்லுவோம். அந்த பி ஷேப் பேலன்சிங்கோட பாட்டமா மார்க் பண்ணி இத நம்ம சப்போர்ட்டா மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிஓசி நமக்கு டார்கெட்டா ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இத உடைச்சா தான் மார்க்கெட் என்ன பண்ணும், அடுத்த இந்த கேப்ப வந்து ஃபில் பண்றதுக்கு இந்த சிங்கிள் பாயிண்ட்லாம் டச் பண்றதுக்கு வருமே தவிர, மத்தபடி மார்க்கெட் என்ன பண்ணும் உங்களுக்கு, மேலேயே தான் சுத்தப் போகுது. இப்போ ஒரு 3 கண்டிஷன் நமக்கு வந்து மார்க்கெட்ல கிடைக்கும். 1 கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுறது. ஓப்பன் ஆயிட்டு என்ன பண்ணுவோம்னா, நேரா இந்த பிஓசி இருக்கான் பார்த்தீங்களா? இவன டச் பண்ணிட்டு திரும்புவான். அப்படி இல்லன்னா இங்க வால்யூம் ப்ரொஃபைலோட பிஓசி இருக்கு பார்த்தீங்களா? நேரா இங்கருந்து மேல போயிட்டு திரும்பி கீழ வருவான். அப்படி வந்தானாக்கா, டேவோட ஓப்பன கிராஸ் பண்ணும்போது என்ன பண்ணலாம் நமக்கு வந்து ஒரு செல் என்ட்ரி கிடைக்கும். ஓகேங்களா? அப்படி இல்லன்னா, இங்க வந்து ஒரு அப்சர்வேஷன் நம்ம என்ன பண்ணலாம்? இங்கே கூட ஒரு செல் என்ட்ரி எடுக்கலாம். அது பேஸ்ட் ஆன் மார்க்கெட் கேப் டவுன் ஓப்பன் பண்ணிட்டு மார்க்கெட் எங்க திரும்புறோம் அப்படின்றத பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு ட்ரேட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? செல் பக்கம் இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து நமக்கு ஒரு சப்போர்ட். எவ்வளோ? 24,794 நம்ம ரவுண்டா 24,800ன்னு வச்சுப்போம். 24,800 நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்குன்னா, அது பி ஷேப்போட பேலன்சிங்கு. இத கிராஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் இப்போ? கேர்ஃபுல்லா நம்மளோட புட் ஆப்ஷன் நம்ம ட்ரேட் போறோம்னாக்கா, பை சைட்ல என்ன பண்ணும்? சேஃபா எஸ்எல் போட்டு தான் நீங்க ட்ரேட் பண்ணணும். காரணம் என்னன்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிளியரான பையிங் பவர் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? மார்க்கெட் இந்த ஜோனுக்குள்ள எங்க வேணா பையர் உள்ள வந்து பிரைஸ திருப்பலாம். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்? தைரியமா இங்க நீங்க ட்ரேட் பண்ணி வச்சா இங்க ஓப்பன் ஆயிட்டு, இப்படி போயிட்டு கீழ வரும்போது ட்ரேட் போறீங்கன்னா புட் ஆப்ஷன் பக்கம், ஒண்ணு இந்த ஜோன்ல ப்ராஃபிட் புக் பண்ணிடணும். இல்ல நான் வந்து பெருசா கொண்டு போறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஜோனுக்கு கீழ வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாப் லாஸ மெயின்டெயின் பண்ணிட்டே ஆகணும். இப்படி இல்லன்னா, இங்க வேணா மார்க்கெட் வந்து என்ன பண்ணணும்? நேரா லிக்விட் எடுத்துட்டு மேல போக ஆரம்பிச்சிடும். ஸோ கேர்ஃபுல்லா இருங்க இந்த ஒரு ஜோன்ல. இதுதான் வந்து செல் பக்கம் சினாரியோ. அப்படி இல்லன்னா, கீழ ஓப்பன் ஆயிட்டு, நேரா மேல போகும். ஒரு புல் பேக் வரும். மேல போகும். ஒரு புல் பேக் வரும். அப்படியே மேல போகும். போயிட்டு இங்கருந்து திரும்பலாம். ஏன்னா, இங்கேயும் திரும்பறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இவனே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங்கு. அப்படி இல்ல இங்க போயிட்டு மார்க்கெட்னா, இவனும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா செல் திரும்பறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது வந்து ஒரு சினாரியோ. அப்படி இல்லன்னா என்ன தெரியுமா பண்ணும்? கேப் அப்ல ஓப்பன் பண்ணிட்டு, கீழ வந்து என்ன பண்ணும்? ஸ்ட்ரெய்ட்டாவே இப்படி மேல போக ஆரம்பிக்கலாம். இல்ல கேப் அப்ல இருந்து நேரா கீழ உடைக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி சில சிச்சுவேஷன்லாம் இருக்கு. அதுக்கேத்த மாரி என்ன பண்ணுங்க, ட்ரேட வந்து பிளான் பண்ணிக்கங்க. நான் என்ன பண்றேன், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் மாரி மார்க் பண்றேன். இந்த ஜோன் 24,967 இது வந்து உங்களுக்கு என்னவா ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆகும். அதேபோல 25,018 இவனும் ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆவான்.
இதெல்லாம் டார்கெட்டா தான் இருக்கும். ஏன்னா, இவன்லாம் வீக்கர் பாயிண்ட். ரெசிஸ்டன்ட்டா இருக்க மாட்டான். இவன் வந்து இந்த மார்க்கெட் என்ன பண்ணான்? திரும்பக்கூடிய அளவுக்கு பவர் கிடையாது. இத உடைச்சு தான் என்ன பண்ணும் மார்க்கெட். வீக்கா இருக்குதுல்ல, மேல போக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் நீங்க என்ன பண்ணணும்? மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் பாயிண்ட்ஸா நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதேபோல டவுன் ட்ரெண்டுக்கு இவன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா நீங்க தாராளமா கன்சிடர் பண்ணலாம். அண்ட் முக்கியமா இந்த ஃபுல் ஜோனுமே நமக்கு என்னவா தான் ஆக்ட் ஆக போகுதுன்னா, சப்போர்ட்டா தான் ஆக்ட் ஆக போகுது. ஸோ இந்த ஜோனுக்குள்ள நம்ம மார்க்கெட் என்ன பண்ணணும்? கான்ஷியஸா இருக்கணும். இதுக்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணலாம்? ஃப்ரீயா ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாரி போதா ஃப்ரீயா ட்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாட்டம்னு வந்தீங்கன்னா, இந்த ஜோன உடைச்சுட்டு, இந்த பிஓசிய உடைச்சுச்சு அப்டின்னா, மார்க்கெட் என்ன பண்ணும்? ஒரு ஃப்ரீ ஃபாலா வந்து ஒரு 400லிருந்து 450 பாயிண்ட் வந்து மார்க்கெட் இறங்கும். எவ்வளோ தூரம் இறங்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொசிஷனலா வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு. எங்க? இந்த கேப்க்கு கீழ. இதோ இருக்கான் பார்த்தீங்களா? இந்த விர்ஜின் பாயிண்ட் ஆஃப் வியூல போயிட்டு மார்க்கெட் என்ன பண்ணும்? அதாவது விர்ஜின் ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல போய் மார்க்கெட் டச் பண்ணும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இன்னும் மார்க்கெட் வந்து அந்த புல்லிஷ் சென்டிமென்ட் தான் இருக்கு. ஆனா, இந்த ஒரு ட்ராப் ஜோன்ல இருந்து மார்க்கெட் வெளிய வர்றதுக்குள்ள மார்க்கெட் என்ன பண்ண போகுது? ஒரு மாரி இப்டி மேல போயிட்டு தான் இருக்க போகுது. ஸோ பார்ப்போம். இந்த ஒரு மந்த்லி எக்ஸ்பைரி எனக்கு தெரிஞ்சு 25,300 இல்ல 25,500 அங்க போயிட்டு முடிக்கலான்றது வந்து என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா? நான் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் போன வாரத்துல. எக்ஸ்பெக்டேஷன் வேற, ரியாலிட்டி வேற அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். நம்ம எப்ப என்ன பண்ணோம்? ட்ரேட் பண்ணும்போது ரியாலிட்டில ட்ரேட் பண்ணணும். எக்ஸ்பெக்ட் நம்ம வைக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்? 26,000 கூட போய் மார்க்கெட் டச் பண்ணும்னு நான் சொல்லலாம். இல்ல அதோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கலாம். ஆனா ரியாலிட்டி அங்க போகுமா? இந்த ஒரு வாரத்துல அதுதான் கேள்வி. அதுக்கு என்ன பண்ணணும்? டெய்லி மார்க்கெட்ல வரக்கூடிய ஆர்டர் ஃப்ளோவையும் மார்க்கெட் ஃப்ளோவையும் பார்த்து தான் என்ன பண்ண முடியும்? எந்த மாரி மூவ் ஆகுது அப்படின்றத இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு கொண்டு போக முடியும். ஓகேவா? அண்ட் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. நம்ம டெலகிராம் குரூப்ல ஒரு 5 ஸ்டாக் வந்து சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இந்துஸ்தான் பெட்ரோலியம், HCL டெக், டாடா கம்யூனிகேஷன், டாடா மோட்டார்ஸ், HDFC லைஃப், SBI லைஃப் இந்த ஸ்டாக் எல்லாமே உங்க வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி ஒரு அனாலிசிஸ பண்ணுங்க. நான் வந்து பை போலாமா, செல் பண்ணலாமா சொல்லியிருக்க மாட்டேன். ஜஸ்ட் வந்து ஒரு சாம்பிளா சார்ட் மட்டும் காமிச்சிருப்பேன். இந்த மாரி சில ஸ்ட்ரக்சர்லாம் வந்து போட்டுருக்குன்னு சொல்லி காமிச்சிருப்பேன். நீங்க என்ன பண்ணலாம்? உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட்ல இத வந்து அனாலிசிஸ் பண்ணி நீங்க உங்க ட்ரேடிங்க்கு பயன்படுத்தலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஸ்டாக். நெக்ஸ்ட் ட்ரெண்டுக்கு ரெடி ஆகக்கூடிய ஒரு ஸ்டாக்கா இருக்கு. ஸோ செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம்லயும் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா டவுட்னா அது மாரி கோர்ஸ்ல ஜாயின் பண்ணா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன். மெசேஜ் பண்ணுங்க. ஓகே. டைரக்ட்டா கால் பண்ணி என்னால எடுக்க முடியாது. சில ப்ராப்ளம்ஸ்லாம் நெறைய நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாரி டைரக்ட்டா ஃபோன் கால் வந்ததுனால. அதனால மெசேஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபோன் கண்டிப்பா நான் பேசுவேன். நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா, நான் வந்து அப்புறம் ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம்? கான்டாக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபோன்ல பேசுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சந்திப்போம். பை.